சுண்டக்காய் வச்சு ஒரு துவையல். இந்த துவையல் சூடான சாதத்துக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் சட்னி மாதிரி அரைச்சா இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் பச்சை சுண்டக்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்புகளெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த சுண்டக்காவை பாதி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா அது கருத்துடும். இதை நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம். இடிச்சிங்கன்னா நிறைய விதைகள் எல்லாம் வெளியே வந்துடும். அது பாதி தண்ணியில் போயிடும், இல்லைன்னா வதக்கிறப்போ கருகி போயிடும். அதனால துவையல் இந்த மாதிரி பண்ணுறப்போ அதை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. 1/2 கப் அளவு சுண்டக்காய்க்கு 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்தா எந்த ஃப்ளேவரும் தெரியாது. கசப்பு வேணாங்கிறவங்க இந்த அளவு சேர்த்துக்கங்க. 4 இடித்த பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பச்சை சுண்டக்காயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா உளுந்தோட குவான்டிட்டியை பாதியாக குறைச்சிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. இது ஆறுற டைமில் சுண்டக்காவை இப்போ நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த சுண்டக்காவை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சுண்டக்காயில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடு சேர்த்து வதக்கிறப்போ சீக்கிரமாக அது வெந்துடும். இப்போ இது 70% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்த உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கணும். இதோட 1 விரல் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த அளவு இதுக்கு சரியாக இருக்கும். இதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக ஒரு 2 தடவை பல்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக தண்ணி. சட்னி மாதிரி அரைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காய்களை இதோட சேர்த்துக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா துவையல் மாதிரி இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சூடான சாதத்துக்கு நெய்யில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையா சட்னி மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.